குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளா, கர்நாடகா, கோவா மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மகாராஷ்டிராவின் மும்பை, தானே, பால்கர், புனே, குஜராத்தின் வல்சாட், வாபி, அகமதாபாத், சூரத் உள்ளிட்ட நகரங்களில் கனமழை விடாமல் கொட்டி தீர்ப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மும்பை மகாபல்லேஸ்வரில் பாலம் இடிந்து விழுந்ததில் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மாநகர் முழுதும் வெள்ளத்தில் மிதக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மும்பையின் மைய பகுதியில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் மக்கள் பீதியடைந்தனர். வீடுகள், தாழ்வான பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை, புனே இடையே தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் வழித்தடங்களில் நீர் தேங்கி நிற்பதாலும் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதாலும் 16 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 13க்கும் மேற்பட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. கனமழையால் மும்பையில் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பலியாகினர். பால்கர் மற்றும் ராய்கட் மாவட்டத்திலும் கனமழையால் உயிரிழப்புகள் நேர்ந்துள்ளதாக மாநில அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் வாகன ஓட்டிகள் காயமடைந்தனர். கடந்த 3 முதல் 4 நாட்களில் மழை பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளதாக மகாராஷ்டிரா மாநில அரசு தெரிவித்துள்ளது. மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதி கனமழை தொடரும் என வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. ஒடிசா, ஜார்க்கண்ட், டெல்லி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கோவா, குஜராத் மாநிலங்களிலும் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. மேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்வதால் தமிழகத்திற்கு வடக்கே ரயில் சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் ஓடும் ரயில்களும் அங்கிருந்து தெற்கு நோக்கி வரும் ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.